போன வாரம் எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. பிரேயர் பண்ண சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தாரு. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். நல்ல ஒரு பாடலையும் சாட்சியும் பகிர்ந்த பிலிப் பிரிஸ்லா அவர்களுக்கு அகமதாபாத் தமிழ் திருச்சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பாஸ்டருக்கு ஜாயின் ஆனாங்க, மீண்டும் தான் நினைக்கிறேன். விசேஷமா ஒரு ஜப குறிப்பு, அதை நீங்க உங்க மனசுல வச்சுங்க. பைசர் பள்ளியில பூனாவில் நம்ம அட்வந்து ஆசிரியர் தமிழ் டீச்சர் ஒருத்தங்க ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க யாரை உதவி செய்றீங்கன்னா அதுல இந்த வாட்ஸ்அப்லயும் நான் அனுப்பியிருக்கேன். டைரக்டா அவங்களுக்கு நீங்க உதவி செய்ய விரும்புறவங்க நீங்க அவங்களுக்கு உதவி கரத்தை நீட்டலாம், அவங்க டைரக்டா அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு. அதனால ஜெபம் செய்து கொள்ளுங்க. ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்காக. பாஸ்டர் இணைஞ்சிட்டாங்க. பாஸ்டர் இந்த வேளையில் நமது மத்தியில வந்து பாஸ்டர் டேவிட் நேசுமார் பெங்களூர்ல இருந்து நமது மத்தியில இணைஞ்சிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும், அநேக முறை நமது ஜூம் மீட்டிங்ல வந்து நமக்கு சத்தியத்தை வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய மனைவி நர்ஸா இருக்கிறாங்க. அவங்க பெங்களூர் யஸ்வந்தபூர் தமிழ் திருச்சபையை அதை உருவாக்குறதுல பெரும் பங்காற்றி அந்த திருச்சபையில வல்லமையாக ஊழிய பணியை செய்து வராங்க. நம்முடைய அழைப்பை ஏற்று நமது மத்தியில தேவ செய்தி வந்திருக்காங்க. நாம் யாவரும் ஜப சிந்தியோடு ஆண்டோடைய சத்தியத்தை நாம் கேட்போம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம் உண்டாவதாக. மீண்டுமாக குஜராத் திருச்சபையோடு கூட இணைவது தேவன் கொடுக்கின்ற ஒரு பெரிய பாக்கியம் என்று கருதுகிறோம். இந்த அழைப்பினை கொடுத்த தேவனுக்கும் அருமையான ஊழியர் விரைவு அவர்களுக்கும் நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து தேவன் தாமே
நாம் கேட்க போகின்ற சத்தியங்கள் நம்முடைய உள்ளங்களிலே கிரியை செய்வதற்கு ஜெபசிந்தையோடு கூட நாம் காத்திருக்கும்படியாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு படிக்க போற தலைப்பு ஒரு மிக முக்கியமான தலைப்பு அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. எனவே ஜெபத்தோடு கூட இதை நம்ம தொடங்குவோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் கூடியிருக்கிற பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கு நீர் வைத்திருக்கின்ற பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. உம்முடைய கரம் எங்களை தாங்கட்டும். கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். விசேஷமா நம்ம இன்னைக்கு என்ன கத்துக்க போறோம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த சத்தியம் எப்படிப்பட்டது, எவ்வளவு முக்கியமானது என்பதை நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறோம்னா தெளிவாகவே நாம் அறிந்திருக்கிறோம். எனவே அந்த தெளிவுக்குள்ளாக நாம் போவதற்குள் இந்த சத்தியம் எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு உயர்ந்தது, ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய மத்தியில எதை பேச விரும்புகிறார் என்பதை நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம படிக்க போகிறோம். தொடர்ந்து 40 நாள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. ஜெபத்தோடு ஆண்டுடைய சத்தியத்தையும் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. 14 நாட்கள் கடந்து இது 15வது நாளுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம படிக்க போற தலைப்பு ஒரு சாதாரண தலைப்பு அல்ல. நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஆவியில் அல்லது மாமிசத்தில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள். நாம் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் 2 விதத்துல இருக்கும் என்பதை இந்த தலைப்பு நமக்கு காட்டி கொடுக்குது. ஒன்று மாமிச பிரகாரமான தீர்மானங்கள், இரண்டாவது ஆவிக்குரிய பிரகாரமான தீர்மானங்கள். ஒருவேளை படிப்பு சம்பந்தமான தீர்மானங்கள், குடும்ப சம்பந்தமான தீர்மானங்கள், எதிர்கால வாழ்வு சம்பந்தமான தீர்மானங்கள், வேலை சம்பந்தமான தீர்மானங்கள், அல்லது சத்திய சம்பந்தமான தீர்மானங்கள். வாழ்விலே ஒரு மனுஷன் காலையிலிருந்து தூங்கு மட்டுமாக நிறைய தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். யாருமே தீர்மானம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அப்பா அம்மா சொல்றதை கேட்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு தீர்மானம், பிள்ளைகள் எடுக்கிற ஒரு தீர்மானம், அல்லது குடும்பத்துல இந்த தீர்மானம் எடுத்தா குடும்பம் எப்படி நடக்கும் அப்படின்றது குடும்பத்தினுடைய பெரியவர்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள். ஆனா கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் வேதம் எப்படிப்பட்ட தீர்மானத்தை நமக்கு சொல்லுகிறது என்பதை நம்ம தெளிவா பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இன்னும் அதிக சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு அது உறுதுணையாய் இருக்கும் என்பதிலே எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்று நான் விரும்புகிறேன். இப்ப நம்ம டிசிஷன் எடுக்க போகிறோம். நீங்க 14 நாள்ல நீங்க என்ன டிசிஷன் எடுத்திருக்கிறீங்க? சத்தியத்தை கேட்டு, பாடல்களை கேட்டு, ஜெபத்தை கேட்டு, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டவருக்கு தகுந்த விதத்துல நம்ம எடுக்க போகிற டிசிஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம படிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எந்த காரியத்தை குறித்து நம்ம அதிகமா படிக்க போகிறோம் அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் தெளிவா தெரியும். இங்கே தேவனின் வழிகாட்டுதலுக்காக காத்திருக்கின்ற ஒரு அனுபவம், தேவனுடைய வழிகாட்டுதலுக்காக காத்து இருக்கின்ற ஒரு அனுபவம். ஆனா அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவம் இருப்பது கிடையாது. என்ன ஒரு கஷ்டமான ஒரு காரியம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் கூட தேவனுடைய வழிகாட்டுதலுக்காக காத்து இல்லாம நம்முடைய வாழ்வில் தேவனுடைய பணியை செய்ய வேண்டும் என்று நாம் நினைப்பதை நாம் செய்ய தொடங்குகின்ற பொழுது, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் என்ன நினைக்கிறோமோ அது தேவனுடைய பெயரை கொடுத்து, தேவன் தான் இதை எடுக்க வைத்தார், தேவன் தான் சொல்ல வைத்தார் அப்படின்ற ஒரு நினைப்புக்குள்ளாக வந்துடுறோம். உண்மையிலேயே அந்த தீர்மானம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, நமது சொந்த பலத்தையும் ஞானத்தையும் பயன்படுத்தி என்ன பண்றோம்னா மாமிச பிரகாரமாக நாம் தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். தெளிவா நம்ம புரிந்து கொள்ளணும். எப்ப தேவனுடைய வழிகாட்டுதலுக்கு காத்துராம, ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், நாள் கணக்குல பண்ணுவோம், மாத கணக்குல பண்ணுவோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட சமயம்
வரைக்கும் காத்திருப்பதற்கு பொறுமை இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்முடைய அனுபவத்தையும் நம்முடைய ஞானத்தையும் நம்முடைய அறிவையும் வைத்து என்ன பண்ணுவோம்னா, சில தீர்மானங்களை மாமிச பிரகாரமாக நம்ம என்ன பண்ணிடுவோம்னா எடுத்துருவோம். எனவேதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, தேவன் நமக்குள் செயல்படும் வரை உண்மையான மதிப்புள்ள எதையுமே சாதிக்க முடியாது என்பதை நம்ம உணரணும். எப்ப நம்ம தீர்மானம் நாம சொந்தமா எடுக்க மாட்டோம் அப்படின்னா, தேவன் எனக்குள்ள செயல்பட்டால்தான் நான் எடுக்கின்ற ஒவ்வொரு தீர்மானங்களும் அல்லது ஒவ்வொரு முடிவுகளும் அல்லது ஒவ்வொரு டிசிஷன் அல்லது அந்த தீர்மானம் அந்த முடிவுகள் ஆசீர்வாதமாகவும் அல்லது ஆண்டவருக்குள்ளாக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய ஞானத்தை பயன்படுத்தக்கூடாது. அதுதான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுவதை நம்ம பார்க்க முடியும். பவுல் அப்போஸ்தலன் சாதாரண மனுஷன் கிடையாது. பவுல் அப்போஸ்தலன் யார் அப்படின்னா, அந்த சீஷர்களுக்கு மேற்பட்டு தேவனால் அழைக்கப்பட்டு அவர்களை விட அதிகமான ஞானத்தில் இருந்த ஒரு மனுஷன் அப்படித்தான் நம்ம நல்லா அறிஞ்சிருக்கிறோம். அது நியாய பிரமாணமா இருக்கட்டும் அல்லது எப்பேற்பட்ட கட்டளைகள் விதிகள் என்ன பிரமாணமான இருக்கட்டும், அதை தெளிவாய் அறிந்த ஒரு மனுஷன் தான் இந்த பவுல் அப்போஸ்தலன். ஒருவேளை அவர் கிறிஸ்து அவரை அழைப்பதற்கு முன்பாக அவர் என்ன நினைச்சிருந்தாருன்னா, அவருடைய சொந்த ஞானத்திலே அவர் நடந்துட்டு இருந்தார், அவருடைய சொந்த அறிவிலே அவர் சென்று கொண்டிருந்தார், அவருடைய சொந்த பலத்திலே அவர் சென்று கொண்டிருந்தார். எனவே தான் அநேக கிறிஸ்தவர்களை கொல்வதற்கும் அநேக கிறிஸ்தவர்களை பழி வாங்குவதற்கும் அநேக கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துவதற்கும் இவர் என்ன பண்ணாருன்னா உத்தரவு வாங்கி புறப்பட்டு போனாரு. அது வரைக்கும் அவர் சார்ந்து இருந்தது என்னன்னா அப்படி ஞானம். சில சமயங்கள்ல நாமளும் சில காரியங்களுக்காக நம்முடைய ஞானத்தை நம்ம பயன்படுத்தணும். பொருளா நம்ம அட்வென்டிஸ்டா கூட நம்ம இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஞானத்தை அநேக வேலையில பயன்படுத்திட்டு ஆண்டுடைய பெயரை கொடுத்துருவோம். இந்த பவுல் அப்போஸ்தலன் அப்படித்தான். அவருடைய சொந்த ஞானத்தையும் அறிவையும் பாரம்பரியத்தையும் உலக சம்பந்தமான சூழ்நிலைகளில் வருகின்ற ஞானத்தை பயன்படுத்திட்டு அது பழைய ஏற்பாட்டு ஞானம் அல்லது பழைய ஏற்பாட்டு கடவுளுடைய வசனங்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா எப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர் சவுலே சவுலே என்று அழைத்தாரோ அப்பொழுது அவர் எழுத ஆரம்பிக்கிறார். அதான் நம்ம 1 கொரிந்தியர்ல 30வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அவராலே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் மானார். அவரே என்னன்னா, நான் கிறிஸ்தவனா ஆயிட்டா இனி நான் அல்ல, இன்னைக்கு எனக்கு என்று ஒன்றும் இல்லை. வேதம் எனக்கு தெளிவா சொல்லுது, அவரே தேவனால் நமக்கு அப்படின்னா எல்லாமே எனக்கு இருக்கிற ஞானம் அல்லது எனக்கு இருக்கிற நீதி, எனக்கு இருக்கிற பரிசுத்தம், எனக்கு இருக்கிற விசுவாசம், எனக்கு இருக்கிற எல்லாமே யாரை சார்ந்தது அப்படின்னா அது அவரை சார்ந்தது, அது கிறிஸ்துவை சார்ந்தது. எதுவுமே நான் எடுத்து பெருமை பாராட்ட முடியாது. நான் எவ்வளவு ப்ரேயர் பண்றேன் தெரியுமா, நான் எவ்வளவு ஊழியம் செய்யறேன் தெரியுமா, நான் எவ்வளவு ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கிறேன் தெரியுமா, நான் எத்தனை பேருக்கு இயேசுவை பத்தி சொல்லி இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு நான் எதையும் பெருமை பாராட்ட முடியாது. நான் அது செய்யறது இல்லை, நான் இந்த தப்பு செய்யறது இல்லை, நான் எப்படி ஓய்வு நாளை நான் எப்படி பரிசுத்தமா ஆசிரிக்கிறேன் தெரியுமா, இதை நான் சாப்பிடுறது இல்லை, இதை புசிப்பது கிடையாது, இதை நான் தொடுவது கிடையாது, இதை நான் பார்ப்பது கிடையாது அப்படின்ற சமயங்கள்ல நம்முடைய ஒழுக்கம் கூட அல்லது நம்முடைய நீதி கூட நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை முட்டாளாக்கிடும், ஆபத்துக்குள்ளாய் நம்ம வழி நடத்திடும். அதான் பவுல் தெளிவா சொல்றாரு, அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. அவர் யார்? தேவன் யார்? அவர் தான் நமக்கு இருக்கிற கொஞ்சம் ஞானமா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஞானமா சரி, அது முழுவதும் இயேசு சார்ந்தது. நீதியும் பரிசுத்தமும் அவரை சார்ந்தது என்று பவுல் சொல்றாரு. வேற யாருன்னா சொல்லியிருந்தா கூட கேள்வி கேட்டு இருக்கலாம். ஆனா பவுல் சொல்றாரு அப்படின்னா பவுல் சமமாக நீங்களும் நானும் அவர்கிட்ட வர முடியாது. அவ்வளவு ஞானம் பொருந்திய ஒரு மனுஷன் சொல்றாரு. எனவே நம்ம ஜெபம் பண்ணும்போது ஏடா இது 40 நாள் ஜெப குறிப்புகள் அல்லது 40 நாள் ஜெபம் என்கின்ற பொழுது நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும், நம்முடைய தேவை உணர்வுகளை அல்லது நம்முடைய அறிவுறுத்தல அல்லது நம்முடைய வழிநடத்தல என்ன பண்ணலாம், அவருடைய விருப்பத்தில் நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய தேவனிடத்தில் என்ன பண்ண வெளிப்படுத்தணும். நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நான் என்ன நினைக்கிறேனோ அது கிடையாது, நான் எனக்கு என்ன உணர்வு வரும் அது கிடையாது. என் உணர்வு, என் தேவை, என் வழிநடத்துதல் எல்லாமே தேவனுடைய விருப்பம் என்ன, அவருடைய வில்லிங்னஸ் என்ன, அவர் என்ன வழியில என்ன நடத்துவதற்கு காத்திருக்கிறார் என்பதை சார்ந்து இருக்கணும் அப்படின்றத
பவுல் அப்போஸ்தலன் நமக்கு என்ன பண்றாரு, தெளிவா சொல்லி தராரு. சில சமயங்கள்ல பெருமை மற்றும் தன்னம்பிக்கை இந்த நிகழ்வின் வழியில் என்ன பண்ண இப்படி இருந்தாதான் நம்ம என்ன பண்ண, அதான் அப்போஸ்தலன் சொல்றாரு, கிறிஸ்துவினுடைய சிலுவை அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட போவது இல்லை என்று சொல்றாரு. அப்ப நமக்கு பெருமை அப்படின்னா கிறிஸ்துவை சார்ந்திருப்பது, நமக்கு தன்னம்பிக்கை அப்படின்னா கிறிஸ்துவை சார்ந்திருப்பது தான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா வேற மாதிரி பெருமை வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், வேற மாதிரி தன்னம்பிக்கை என்னால முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை வந்துட்டா, இல்ல வேற மாதிரி பெருமை என்னாலதான் நான் தான் அப்படின்ற ஒரு பெருமை வந்துட்டா, கிறிஸ்து இல்லாம நம்முடைய ஊழியமும் நம்முடைய செயல்களும் நம்முடைய சிந்தைகளும் வீணாய் போயிடும். சமத்துல விசுவாச பிள்ளைகள் கூட நான் தான் இந்த சர்ச்சை கட்டினது, நான் தான் இந்த சர்ச்சை நடத்தினது, நான் தான் அநேக ஆத்து மக்களை கொண்டு வந்தது, நான் தான் அப்படின்ற பெருமை மிக்க பிள்ளைகள் அநேகர் இருப்பதை இந்த காலத்துல நம்ம பார்க்க முடிகிறது. எனவே தேவனுடைய பிள்ளைய அப்படி செய்றியா, நீ நல்ல காரியங்கள் ஆண்டவருடைய திருச்சபைக்கு செய்றியா, சந்தோஷப்படு. அதுக்கு பலன் கொடுத்தது ஆண்டவர். அதனுடைய முழு கிரெடிட்டும் அதனுடைய முழு அதனுடைய எல்லா செயல்களும் யாருக்கு போகணும்னா கிறிஸ்துவுக்கு மாத்திரமே போகணும். அதனாலதான் மீது சொல்றாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் மட்டுமே கர்த்தரிடமிருந்து அத்தகைய வழிகாட்டுதலை பெறுவார்கள். அப்ப தாவீது நமக்கு என்ன சொல்ல விரும்புறாருன்னா, யாருக்கு இது கிடைக்கும்? யாரு சாந்த குணமா இருக்கிறாங்களோ, சாந்த குணமா இருக்கிறவங்க என்னைக்கு பெருமை சொல்ல மாட்டாங்க, என்னைக்கு பெருமை பாராட்ட மாட்டாங்க, தன்னை உயர்த்தணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, தாழ்ந்தே போவாங்க. தனக்கு விரோதமா அவர்கள் என்ன செய்தாலும் சரி தாழ்ந்தே போவார்கள். அதான் சாந்த குணம் உள்ளவர்கள். எனவே வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 9வது வசனம், சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவருக்கு தமது வழியை போதிக்கிறார். நீங்க அந்த 25வது சங்கீதம் நீங்க முழுதுமா வாசித்து பாருங்க, அதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டே இருக்கும். யார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தான் தம்முடைய வழியை போதிப்பார். அதுல மிக முக்கியமா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத முன்கூட்டி சொல்கின்ற பொழுது அது சொல்றாரு, சாந்த குணம் உள்ளவர்கள். நம்ம செக் பண்ணிக்கங்களேன், யாருன்னா சிலர் நம்மள்ட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க, சிலர் பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு வார்த்தை சொன்னோம்னா உடனே அடுத்த வார்த்தை மூஞ்சில அடிச்ச மாதிரி அடுத்த வார்த்தை வந்துடும். யோசிக்கவே மாட்டோம், எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்னு யோசிக்க மாட்டோம். வார்த்தைக்கு வார்த்தை, அது குடும்பத்திலையும் அப்படிதான், சபைகளிலும் அப்படிதான், அல்லது நண்பர்கள் மத்தியிலும் அப்படிதான். அப்ப நம்ம பேசுகின்ற வார்த்தை அவங்க நம்மளை என்ன பழி தூற்றினாலும் சாந்தமா அந்த வார்த்தையை வாங்கி சாந்தமா விடுறோமா, இல்ல அந்த வார்த்தையை வாங்கி அதற்கு இரட்டத்தனையாய் பழி வாங்குதலுக்குரிய வார்த்தைகளை நம்ம வெளிவிடுறோமா அப்படின்னு நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ஏன் இன்னைக்கு நம்ம படிக்க போறது ஆவியிலியா அல்லது மாமிசத்திலேயா நம்ம எடுக்க போகிற தீர்மானங்கள் இருக்க போகிறது. அப்ப ஆவியினுடைய தீர்மானங்கள் எப்படி இருக்கும், அல்லது மாமிசத்தினுடைய தீர்மானங்கள் எப்படி இருக்கும்? அப்ப ஆவியில இருக்கிற பிள்ளைகள் எப்படின்னா சாந்த குணமுள்ளவர்களாக இருப்பார்கள். எடுத்தேன் கவுத்த அப்படின்னு பேச மாட்டாங்க. ஒருவேளை அவங்க நினைக்கிறது சரியானதா இருந்தாலும் அது அடுத்தருக்கு பாதிப்பு வரும் என்கின்ற பொழுது அதை விட்டு கொடுத்து அதை செயல்படுத்துவதற்கு ஏதுவாய் தன்னுடைய பெருமையை காமிக்காம, இல்ல நான் தான் நியாயம், நான் தான் நல்லவன் அப்படின்னு காமிக்காம பொறுத்து அமைதியா போயிடுவாங்க. இது யார்கிட்ட இருக்கு அப்படின்னா கிறிஸ்துவிட்ட இருந்தது. அவருக்கு ஒரு நிமிஷம் போதுங்க. பிலாத்து முன்னாடி நிற்கின்ற பொழுதும் அல்லது ஏரோது முன்னாடி நிற்கின்ற பொழுதும் பிரதான ஆசாரியர்கள் முன்னாடி நிற்கின்ற பொழுதும் கிறிஸ்துவுக்கு ஒரு செகண்ட் போதும் தான் நீதி உள்ளவன் என்று நிரூபிப்பதற்கு, தான் நீதி உள்ளவன் நியாயம் உள்ளவன் என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு செகண்ட் போதும். ஆனா எத்தனையோ பழிகளை, எத்தனையோ வேதனைகளை, எத்தனையோ தீமையான சொற்களை அவர் மீது போட்ட பொழுதும் வேதம் சொல்லுது, அவர் தம் வாயை திறவாது இருந்தார் என்று சொல்லுகிறது. இதுதான் நாம் கிறிஸ்துவனை கத்துக்கு கொள்கின்ற சாந்த குணம். இப்படிப்பட்ட மனுஷங்களை நம்ம வீட்டுல பார்க்க முடியுதா? இப்படிப்பட்ட மனுஷங்களை பார்க்க முடியுதா? நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னா அங்கிருந்து நிறைய 4-5 வார்த்தை வந்துருவோம் நமக்கு. நம்ம அவங்கள என்ன பண்ணுவோம், கீழே போட பார்ப்போம், அவங்க நம்மளை கீழே போட பார்ப்பாங்க. இதுதாங்க இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனா வேதம் அப்படி சொல்லல. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, யாரு சாந்த குணம் உள்ளதா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் கர்த்தர் தன்னுடைய வழியை காமிப்பார் அப்படின்றது வேதம் நமக்கு சொல்லுது. அப்ப நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்க்கணும். ஏன்னா எத்தனையோ பிரசங்க கேட்கிறோம், ஆனா எதனா ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது நான் யார் தெரியுமா, நான் ஏதோ கடவுளை ஏத்துக்கிட்டேன்னு விடுறேன், நான் ஒரு பாஸ் ஆகிறேன்னு உங்களை விடுறேன், நான் யார் தெரியுமா, நான் மூப்பரா இருக்கிறேன்னு சொல்லி உங்களை விடுறேன். எப்படி தெரியுமா நான் வாழ்ந்தேன், என் பழைய வாழ்க்கைக்கு வந்த முன்னாடி நிக்க முடியாது.
எப்படி திரும்ப என்ன பண்ணணும்னா பழைய மிருகம் அல்லது பழைய வாழ்க்கை நம்மளை அறியாமலே வெளியே கொண்டு வந்துருவோம். ஆனா கிறிஸ்து அப்படி கிடையாதுங்க. சாந்த குணம் உள்ளவர்களாய், சரி பழைய வாழ்க்கை அப்படி இருக்கு, நான் புதுசு ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன், இனி நான் அல்ல என் இயேசுவை பிரதிபலிக்கணும். அப்ப என் இயேசு எப்படிப்பட்டவர்? தன்னுடைய வாயை திறவாதிருந்தார். அவர் மேல பழிய சுமத்திய பொழுது, அடித்த பொழுது, அவரை சிலுவையில் அறைந்த பொழுது, பிதாவே இவர்களை மன்னியும். இதுதான் சாந்த குணம். எந்த விசுவாச பிள்ளைகள்ட்ட இருக்கு? நான் வேற யார்ட்டையும் கேட்கல, எந்த ஊழியர்கிட்ட இருக்கு? நான் ஊழியன், அதனால நான் படுறேன், நான் தெரியுமா கேட்கிறேன். எந்த ஊழியன்ட்டு இருக்கு? நான் என்கிட்ட நான் கேட்கிறேன், நான் பேசுறேனே, என்கிட்ட யாராவது என்ன இப்படி யாராவது பழி சொல்லுகின்ற பொழுது, என்னை வேதனைப்படுத்துகின்ற பொழுது என்கிட்ட இந்த பொறுமை இருக்கா? இல்ல. எப்படி நான் நிரூபிச்சிடணும், அப்படிதான் போராடுறோம். ஆனா சாந்த குணமுள்ளவராய் ஆண்டவருக்கு ஒருபொழுதும் தான் நல்லவன் அப்படின்னு நிரூபிக்க விரும்பவே இல்லை. ஒரே வார்த்தை பிலாத்துட்டு ஆண்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, என் பிதா என்ன உன் கையில ஒப்பு கொடுக்கலன்னா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆண்டவருக்கு தெளிவா தெரியும், ஆண்டவருக்கு தெளிவா தெரியும். அங்க ஆண்டவருடைய சாந்த குணத்தை காமிச்சாரு. அததான் அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். அப்ப ஒரு சபை வளரணும் அப்படின்னா, ஒருவேளை எத்தனை பேர் நம்ம நினைச்சுக்கிறோம் சபைன்னா 100 பேர் இருக்கணும், 1000 பேர் இருக்கணும், 10,000 பேர் இருக்கணும், லட்சம் பேர் இருக்கணும், அதுதான் சபைன்னு நினைக்கிறோம். எங்கன்னா 1, 2, 3 பேரை பார்த்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம சபையை கன்சிடர் பண்றதே கிடையாது. அப்ப சமாதானம் இல்லாம, சாந்த குணம் இல்லாம, தேவனுடைய வழி இல்லாம லட்சமான மக்கள் கூடுவதை காட்டிலும் தேவனுடைய குணத்தை பெற்ற 2 பிள்ளைங்க ஒன்னா சேர்ந்து ஆண்டவரை துதித்தாலே வேதம் சொல்லுது, எங்கே 2, 3 பேர் நாமத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் என்று சொல்லுகிறது. நம்முடைய தீர்மானம் எப்படிமா? ஆண்டவருடைய குணத்தை காமிக்கிறோமா? எந்த சூழ்நிலையில நம்ம மிருகமா மாறி போயிடணும், நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம வேற யாரையும் யோசிக்க வேண்டாம். நான் பேசுறேன், நான் என்ன யோசிக்கிறேன், நீங்க கேட்கறீங்க, நீங்க உங்களை மட்டுமே யோசிங்க. இது அவங்களுக்கு நல்லா இருக்கும், அவங்களுக்கு நல்லா குத்துன மாதிரி இருக்கு, அவங்களுக்கு இதுதான் தேவை, அப்படி கிடையாது. ஏன்னா இந்த செய்தியை இங்க இருக்கிற பிள்ளைகள் மாத்திரம் இல்ல, இதுக்கு பின்னாடி நிறைய பேர் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்னா, எப்பொழுது நாம் தேவனுடைய குணத்தை பெற போகிறோம் என்பதை நிதானித்து பார்க்கும்படியா நான் கேட்டுக்கொள்றேன். இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய வழிகாட்டுதலுக்காக காத்திருக்கணும். நாம் செல்ல வேண்டும் என்று நினைக்கும் திசையில அவசரப்படாம இருக்கணும். எல்லாருக்கும் அவசரம், சிலது தெரியும், எல்லாருக்கும் அவசரம் இல்லைங்களா? அவசரம் இல்லாதவங்க இருக்கிறதே கிடையாது. நமக்கு சிசத்துல நிறைய சண்டை வர்றது என்ன அப்படின்னா, இன்னும் இவ்வளவு சுலபமா கிளம்புற, ஏன் இப்படி ஆகுது, இங்க போகணும்ல, அவங்க வர சொல்லிட்டாங்கல்ல, நம்ம அங்க இருக்கணும் இல்ல, இப்படி பண்ணணும் இல்ல, அப்படி பண்ணல, இதுவே என்ன ஆயிடுன்னா ஒரு பெரிய சண்டையா வந்துடும் இல்லைங்களா? இப்ப ஆண்டவருடைய திசைக்காக நம்ம காத்திருக்கணும். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் என்ன பண்ணுங்க, அடங்கி இருக்கணும். அப்படின்னா காத்திருக்கணும். ஆண்டவர் நமக்கு எதுக்கு 2000 வருஷமா ஆண்டவர் சொன்ன வெளிப்படத்தில் எழுதுகின்ற பொழுது, இதோ சீக்கிரமாவே வரேன் அப்படின்னாரு. ஒருவேளை சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இந்த ஜூம்ல ஜாயின் பண்ணியிருந்தேன்னா என்ன பண்ணிருப்பீங்க? இன்னொரு ஸ்பீக்கரை பார்த்து ரெடி பண்ணிட்டு, அல்லது நீங்க பாஸ்டர் நீங்களே பேசிருங்க பாஸ்டர், அவர் வர மாதிரி தெரியல அப்படின்னு நீங்களே ஒரு தீர்மானம் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவீங்க? பட்டு போயிடுவீங்க. காத்திருப்பது இன்னைக்கு யாருக்குமே இல்லை, எல்லாம் பிஸியான வாழ்க்கை, நம்ம வாழ்ற வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கு இல்லைங்களா? மற்றதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா கர்த்தருக்கு காத்திருப்போம். கர்த்தருக்கு காத்திருப்பது ஒரு பொழுதும் வெட்கப்படுத்தாது. அதனாலதான் ஏறக்குறைய ஆண்டவர் சொல்லி 2000 வருஷத்துக்கு 2020 வருஷம் கடந்து போயிடுச்சு. 2020 வருஷமா 24 வருஷம் கடந்து போயிடுச்சு இல்லைங்களா? இத சீக்கிரமாய் வரேன் அப்படின்ட்டு. அப்படின்னா என் காத்திருப்பு எப்படி இருக்கு? இல்ல நான் வேற திசை போடுறேன்னா, இவர் வரமாட்டேன், என் தாத்தா சொன்னாரு, என் பாட்டி சொன்னாங்க, அம்மா சொன்னாரு, இனி அவர் வரப்போறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் கடவுள் இல்லைன்னு போறதுக்கு காரணமும் இது ஒரு காரணம். நடக்க போறது பைபிள் இன்வெர்ஸ் நடக்க போறது கிடையாதுங்க அப்படின்னு. ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, நான் எந்த வழியில போகணும் அப்படின்றத அவசரம் பண்ணக்கூடாது, அவசரப்படக்கூடாது. சில சமயம் அப்படி வந்துட்டோம் அப்படின்னா யூ-டர்ன் போடவும் தெரிஞ்சுக்கணும். எதிர யூ-டர்ன் போட தெரியணும் அப்படின்னா, ஆண்டவருடைய தீர்மானம் எடுப்பதற்கு யூ-டர்ன் போடணும். நான் தப்பா எதனா எடுத்துட்டேன் அப்படின்னா தீர்மானத்தை மாற்றுவதற்கு எனக்கு என்ன பண்ணணும் தெரியணும். மாமிசத்தை பயன்படுத்தி என்னுடைய அறிவை பயன்படுத்தி எடுக்கின்ற ஒவ்வொன்றையும் நான் மாற்றவும் கத்துக்கொள்ளணும். சாந்தம், பணிவு மற்றும் நம்பிக்கையான விசுவாசம் என்ன பண்ணணும் நமக்கு
தேவை. இதை எடுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? சாந்தம், பணிவு, நம்பிக்கை அவசியம் அப்படின்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அவருடைய வழிகாட்டுதலுக்காக நாம் சாந்தமா கேட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல எப்படின்னு. ஒருவேளை சாந்தமா கேட்கணும் அப்படின்னா பொறுமையா அப்படியே கையை கட்டிக்கிட்டு ஐயா சொல்லுங்க ஐயா, ஐயா சொல்லுங்க ஐயா, அப்படி கிடையாதுங்க. நம்ம பார்த்தோம் சாந்தம்னா என்ன அர்த்தம்னா ஆண்டவரை போல குணத்தை நீங்க பிரதிபலிச்சு ஆண்டவரை போல நீங்க சாந்த குணமுள்ளவரா இருந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாய் அது கிடைக்கும். அப்படி வாக்களித்த வழிகாட்டுதலுக்காக ஒரு நாள் முழுவதும் கூட என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு காத்திருக்கலாம். சரி, இன்னைக்கு இல்லையா, நான் ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு காரியத்துக்கு ப்ரேயர் பண்றேன், ஒரு வாரம் ஆயிடுச்சு, 10 நாள் ஆயிடுச்சு. சில சமயம் அப்படி நம்ம நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். வருஷ கணக்கில் ப்ரேயர் பண்ணிட்டேங்க, ஒண்ணுமே நடக்கலைங்க. அதுக்கப்புறம் நம்ம சில வீடுகளுக்கு போவோம், இது பைபிள் ஸ்டடி கொடுக்க பாஸ்டர் மாதிரி எங்களாலாம் நாங்கள் போவோம். 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும். சில ஆட்களுக்கெல்லாம் 10 வருஷமா பைபிள் ஸ்டடி கொடுத்தோம், ஒரு தீர்மானம் எடுக்க மாட்டாங்க. 10 வருஷம் பைபிள் ஸ்டடி. நமக்கு சொந்தத்தில் என்னன்னா சில சொந்தத்தில் சோறு வந்துடும். அதாவது ஊழியக்காரனா இருக்கும் பொழுது நமக்கு தெளிவா தெரியும். என்கிட்ட சாதாரண டிசிஷன் கிடையாது, அது ஆவிக்குள்ள எடுக்க வேண்டிய டிசிஷன். அந்த டிசிஷன் நம்ம கம்பல் பண்ணக்கூடாது, அவங்களே டிசிஷன் எடுக்கணும், அவங்களே தீர்மானம் எடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம காத்துட்டு இருப்போம். ஆனா சில விசுவாச பிள்ளைகள் ஊழியத்துக்கு போவாங்க பாருங்களேன், அவங்க போவாங்க, அவங்க சொன்ன அடுத்த வாரமே அவங்க டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ற எண்ணம். நான் சொல்லிட்டேன்ல, அவங்க இன்னும் தீர்மானம் பண்ணல. 1 வாரத்துல எதிர்பார்ப்பாங்க, 2 வாரத்துல எதிர்பார்ப்பாங்க, 1 மாசத்துல எதிர்பார்ப்பாங்க, 1 வருஷம் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. இவங்க வீட்டுக்கு இனி போக வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க திருந்தவே மாட்டாங்க. பயங்கரமான டிசிஷன் நம்ம எடுத்துருவோம். அவங்க எடுக்க வேண்டிய தீர்மானத்தை நம்ம உள்டாவா நம்ம என்ன பண்ணுமா மாத்தி நம்ம எடுத்துருவோம். அப்படி கிடையாதுங்க. நாள் முழுதும் காத்திருக்கணும். சரி, இன்னைக்கு அவங்க டிசிஷன் எடுக்கலையா, நாளைக்கு எடுப்பாங்க. நாளைக்கு அவங்க எடுக்கலையா, அதுக்கு அடுத்த நாள் எடுப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் எடுப்பாங்க. அப்படின்னு செபத்தோட என்ன பண்ணணும்னா அந்த காரியத்துக்காக தொடர்ந்து செயல்பட வேண்டும். ஏன் அப்படின்னா வழிகாட்டுதலுக்காக ஆண்டவரின் தொடர்ந்து காத்திருக்கணும். 1 நாள் இல்ல, 2 நாள் அல்ல, உங்க ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். சொந்தல அதான் ஜெபத்துல அந்த ஜெபம் நிறைவேறும் மாற்றமாக நான் என்ன வேண்டுதல விண்ணப்பத்தை என் ஆண்டருடைய பாதத்துல நான் வச்சனும், அது நிறைவேறுகின்ற வரைக்கும் நான் ஜெபம் பண்ணணும், ஜெபிச்சுட்டே இருக்கணும். நிறைவேறனாலும் பரவாயில்ல, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். நிறைவேறனாலும் பரவாயில்ல, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு நிச்சயம் ஆண்டவர்கிட்ட காத்திருந்த போது அதனுடைய அனுபவம் வித்தியாசமா ஆண்டவர் வழி நடத்துவதை என்ன முடியும், பார்க்க முடியும். ஏன்னு கேட்டா நம்முடைய ஞானம் அறிவு கிடையாதுங்க, அவர் தான் ஞானத்தின் ஒரே ஆதாரம். அப்படின்ற நிலைக்கு நம்ம என்னைக்கு வரோமோ அன்னைக்குத்தான் நம்முடைய வழி நடத்தல், நம்முடைய தீர்மானம் மாமிச பிரகாரம் இருக்கோ அல்லது ஆவி பிரகாரம் இருக்கு என்பதை நம்ம கண்டு கொள்ள முடியும். தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது அவருக்கான சேவைக்கான வழிகாட்டுதலுக்காக அவரை முழுமையாய் சார்ந்திருப்பதை நம்ம என்ன பண்ணணும், எந்த நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், அல்லது நான் ஊழியதான் செய்யறேன் இல்ல அவருக்கான சேவை, அதற்கு எதுவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் காத்திருக்கணும், அவரை சார்ந்திருக்கணும், அவரோடு இணைந்திருக்கணும், அவரோடு ஒப்புரவாகணும் என்பதை நாம் தெளிவாய் நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா என்னுடைய காத்திருப்பு எனக்கு அமைதியும் நம்பிக்கை என்ன பண்ணோம், நிச்சயம் கொடுக்கும். ஆண்டவருக்காய் காத்திருக்கின்ற பொழுது சில சமயங்கள்ல அந்த மனுஷன் இப்ப இருக்கிற மனுஷன் பொறுமையை இழந்துட்டான். முன்னாடினாச்சும் நம்முடைய முன்னோர்களை பார்க்கும்போது என்னுடைய பெற்றோர்கள் இல்ல அவருடைய பெற்றோர்களை பார்க்கின்ற போது அவங்கள்ட்ட நிறைய பொறுமைகள் இருந்தது. ஆனா இப்போ உள்ள பிள்ளைகள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னோம்னா பொறுமை பார்க்க முடியாது கிடையாது, பொறுமை இருக்கிறது கிடையாது. ஏன்டா அவருடைய வாழ்க்கை எல்லாமே டெக்னாலஜி வாழ்க்கை மாறி பின்ன இந்த டெக்னாலஜி கோபமா தான் ஆயிடுச்சு. பொறுமை கிடையாது, கொஞ்சம் கூட பொறுமை கிடையாது. ஏன்டா அவங்க எல்லாம் மிஷினா மாறிட்டாங்க. இந்த காலத்துல இருக்கிற பிள்ளைகள் மிஷினா மாறிட்டாங்க. எல்லாமே மிஷின் எப்படி வேலை செய்தோ போட்ட உடனே லைட் வந்துடணும், அந்த மாதிரி தான் என்ன பண்றாங்கன்னா அவங்க தீர்மானம் எடுத்த உடனே அது என்ன பண்ணணும், அவங்களுக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க நினைக்கிறாங்க. ஆனா வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது, நாம் காத்திருப்பது நமக்கு மனத்தாழ்மையை கற்றுக் கொடுக்கும். ஒருவேளை அப்படி மனத்தாழ்மையை நமக்கு கொடுக்கல அப்படி என்ன நடக்கும் அப்படின்னா வேதம் சொல்லுது மாம்சத்துக்கு திரும்ப. நாம் சமத்துல சில கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, மாம்சத்திற்கு திரும்புவதற்கு ஒரு ஆபத்தும் இருக்கு.
காத்திருந்து சோர்ந்து போய் இல்ல நான் கடவுளுக்கு தானே இப்படித்தானே அப்படித்தானே. முதல்ல நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். நீங்க எப்படி பார்த்திருப்பீங்க? நல்ல கிறிஸ்தவர்களா இருப்பாங்க, ஒழுக்கம் இருக்கும், ஆகாரத்துல ஒழுங்கா இருப்பாங்க, ஆலயத்துல ஒழுங்கா இருப்பாங்க, காணிக்கையில ஒழுங்கா இருப்பாங்க. அதனால் பொறுமையே இருக்காது. எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்னு அப்படி பேசுறது எங்க கொண்டு போய் விடும்? காத்திருக்காத பேசுறது எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னா, வேதம் எனக்கு கத்து தருது அது மாமிசமான பிரகாரமாய் கொண்டு விட்டுடும். ஒரு வார்த்தை நம்ம பார்ப்போம். ஏங்க நீங்க அவ இருக்கிற வரைக்கும் நான் கோயிலுக்கு வர மாட்டேன், இவன் இருக்கிற வரைக்கும் நான் கோயிலுக்கு வர மாட்டேன், நான் வந்து அவங்க மூஞ்சிய பாக்குறதா? கோயிலுக்குள்ள ஒரே கோயிலுக்குள்ள உட்காந்துட்டு ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்காத ஆட்கள்லாம் கூட என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. எப்படிதான் அவங்க கிறிஸ்தவங்க எப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா மத்த இதுல எல்லாமே பர்ஃபெக்ட். ஜெபம் பண்ண சொன்னாங்கன்னா பரிசுத்தவான், அந்த ஜெபமே வேதவாசி சொன்னாங்கன்னா, ஊழியம் செய்ய சொன்னாங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஆனா அந்த பொறுமை, விட்டு கொடுக்கணும், மனத்தாழ்மை அப்படின்னா அவ்வளவுதான். அதெல்லாம் தேடணும். அந்த நிலையில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் என்பதுல எச்சரிக்கையா இருக்கணும். இதுல பைபிள் சமத்துல நம்ம பாக்குறோம், வாசித்து பாருங்களேன். சங்கீதக்காரர் என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் எகிப்து எப்படி இருந்து இது ஆபிரகாம் இருந்து எப்படி அவங்க கானான் தேசம் வந்து அடைவதற்குள்ளாக அவங்க பட்ட பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், அல்லது அவருடைய உபத்திரவங்கள், அது மாத்திரம் கிடையாது, அவர்களுடைய முறுமுறுப்புகள் எப்படிலாம் இருந்தது அப்படின்ற, அது என்னன்னா இது ஒரு சோகமான வரலாறு அப்படின்னு சொல்லலாம். இது இஸ்ரேல் தேசத்தினுடைய வரலாறுன்றதை விட ஒரு சோகமான வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி சொல்லணும்னா துரதிர்ஷ்டமான, அன்பார்ச்சுனேட்லி அப்படின்னு அர்த்தம். இது நல்ல வார்த்தையை சொல்ல வரல. அதுக்கு ஒரு வசனம் நம்ம படிக்கிறோம், சங்கீதம் 106:13. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். எனக்கு என்னமோ இது நான் இஸ்ரேலுக்கு சொல்லி தரணும் அப்படின்னு எனக்கு அவன் கிடையாது. நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்ப இஸ்ரேலுக்கு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் அந்த செய்தியை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இல்லைங்களா, அல்லது லெபனான்ல இருக்கிறவங்களுக்கும் இது ஏமன்ல இருக்கிறவங்களுக்கும் நிறைய யுத்தம் நடந்துட்டு இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு சமயத்து நியூஸ் என்னன்னா, அவங்க ஈரான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இவங்களை அடிக்கணும்னு. இப்ப இவங்க நினைச்சிட்டாங்க அவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க அடிச்சிடணும். ஹிஸ்புல்லா நினைச்சிட்டு இருந்தாங்க இவங்களை அடிக்கணும் அப்படின்ட்டு. அவங்க நம்மள ராக்கெட் போட்டு நம்ம தொடங்கிடணும். அப்ப என்ன அர்த்தம்? பொறுமை என்பது சுத்தமா இல்ல. அவங்க நினைச்சதை அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? அவங்க என்ன அடிக்க நினைச்சாங்கன்னா நான் அழிச்சிடணும். அவங்க என்ன அவங்க 10 ராக்கெட் என் மேல விடணும்னு நினைச்சாங்கன்னா நான் 15 ராக்கெட் அவங்க மேல விட்டுடணும். அவங்க என் 10 பேரை கொண்டாங்கன்னா அவங்கள 1000 பேரை கொல்லணும். அவங்க தொடங்கிறதுக்கு முன்னாடி நான் தொடங்கிடணும். வேதம் சொல்றது காத்திராமல். அது இப்ப இஸ்ரேல நடந்துட்டு இருக்கு, நீங்க பாக்குறீங்க. நம்மளும் அந்த மாதிரிதாங்க சில சமயங்கள்ல. நான் இஸ்ரேலுக்காக நான் சொல்ல விரும்பல. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் ஹிஸ்டரியை நம்ம பார்க்கணும். இது ஒரு சோகமான வார்த்தைகளா இருந்தாலும் சரி, வரலாறு இருந்தாலும் சரி, இஸ்ரேல் மக்களுக்கு கிடையாது இது. இப்ப இதை வாசிக்கிற எனக்கும் உங்களுக்கும் தான். இப்ப நீங்க யோசித்து பாருங்க, அவருடைய கிரியைகளை, ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் என்ன பண்ணல? காத்திருக்கவில்லை. நீங்க காத்திருக்கிறீங்களா? எத்தனை தேவனுடைய செய்தியை கேட்கிறோம் இல்லைங்களா? எத்தனை ஆலோசனைகள் மறந்து போயிடுது. காத்திருப்பதற்கு நமக்கு பொறுமையை நம்ம என்ன பண்ணிடுறோம்? அநேக வேளையில இழந்துடுறோம். அதுதான் இங்க நம்ம பார்க்குற ஒரு சோகமான ஒரு வரலாறு. ஒரு எப்படி கடவுளால வழிநடத்தப்பட்ட மக்கள் ஏன் காத்திருக்கு பொறுமை இல்லாத போயிடுச்சு? ஏன் அவங்க தான் சொந்த வழியை பின்பற்ற விரும்பினாங்க? ஏன் அவங்க கடவுளை விட்டு விலகி செல்ல 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 தேவனை விட்டு விலகி செல்ல செல்ல அழிவுகள் தான் அவங்களுக்கு காத்திருந்தது. அப்ப தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலிருந்து, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதுன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பொறுமை இழக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய குணத்தை நம்ம மறக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை விட்டு நம்ம விலகி செல்றோமோ, அவ்வளவும் அழிவுக்குள்ளாக சென்று இருக்கிறோம் என்பதை நம்ம என்ன பண்ணணும்? முடிவு பண்ணணும். அது மாத்திரமல்ல, இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணாங்கன்னா, தங்க சொந்த வழிகளை பின்பற்றதான் யோசிச்சாங்க. தேவனுடைய வழியை பத்தி கவலைப்படல. தேவன்
அநேக தடவை பேசுகின்ற பொழுதெல்லாம் கர்த்தருக்கு காத்திருங்கள் காத்திருங்கள் சொல்கிற பொழுது இவங்க தலையில ஏறின மாதிரியே கிடையாது. இவங்க சொந்த வழியை என்ன பண்ணாங்க, பின்பற்றினாங்க. அதை நம்ம பார்க்கிறோம். ஆய்க்கு எதிராக யோசுவா இஸ்ரவேலை வழி நடத்திய பொழுது என்ன நடந்தது நமக்கு தெரியும். எரியோ பட்டணத்தை எக்காலத்தை ஊதி சுத்துன்னு சுத்தி அது தானா கீழே விழுது. அவ்வளவு பெரிய மதில்கள் கீழே விழுந்தது, கண்ணார கண்டாங்க. ஆனா ஆயின்ற ஒரு பட்டணம் 3000 மக்கள் கூட கிடையாது. ஒரு சின்ன ஒரு பட்டணம். ஆனா தோத்து போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு காத்து இல்லாம, அது கர்த்தரோட வராரு என்பதை புரிஞ்சுக்காம, நாங்க முடிச்சிருவோம், எரிகோ முடிச்சிட்டோம்ல, எக்காலத்தை ஊதிய எரிகோ முடிச்சிட்டோம்ல, நடந்தே சாவடிச்சிட்டோமே, எவ்வளவு நேரம் ஆகும் இந்த ஆயி பட்டணத்தை கொண்டு வர்றதுக்கு அப்படின்னு என்ன பண்ணாங்க, நினைச்சாங்க. அதுக்கப்புறம் கிபியோனர்ல கூட கர்த்தர்ட்ட கேட்கணும், யாரப்பா இவங்க அப்படின்னு கேட்காம அவர்களோடு கூட பண்ணப்பட்ட வாக்கு தத்துவம். இதெல்லாம் இஸ்ரவேல் அழிவுக்குள்ள அவர்களை வழி நடத்தியது. நாமும் சில காரியங்களை செய்கின்ற பொழுது கடவுள் முன்னேற்றம் காண முடியாது. அதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். முன்னேற்றமே நடக்க போறது கிடையாது. நம்ம அட்வென்டிஸ்ட் ஒருவேளை இந்த ஓய்வு நாள் சத்தியத்தை நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம இன்னொருத்தருக்கு என்ன பண்ண போறோம், இப்ப சொல்ல போறோம் வச்சுங்களேன், 7 நாளுக்கு பதிலாக அவங்க சனிக்கிழமையை என்ன பண்றாங்க, சனிக்கிழமைக்கு பதிலாக அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆசரித்து வந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம போய் சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணணும், அவங்க முடிவு எடுக்கணும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம சொல்றோம், அவங்க முடிவு எடுக்கணும். நடக்குமா? சில சமயத்துல நாமும் தவறா வழி நடத்தப்படுறோம். அது அவங்கள வழி நடத்த யோசிக்கிறோம். அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, ஏதோ சத்தியத்தை கேட்டோமே, அதை கவனமா கேட்டு தன்னுடைய சொந்த ஞானத்தை பயன்படுத்தாம தேவனுடைய ஞானத்தோடு முடிவு எடுக்கணும் என்றத அவங்களும் எடுக்கிறது கிடையாது. அப்ப நமக்கும் பொறுமை இருக்கிறது கிடையாது. அவர்களும் சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளும் இதனால தேவனுடைய ஆசீர்வாதம் வரும் என்பதை அவர்கள் என்ன பண்றது கிடையாது, நினைத்து கொண்டிருப்பது இல்லை. ஒன்று, தேவன் இல்லாமல் கவனக்குறைவா எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு காரியமும் அல்லது தற்பெருமையோடு செயல்படுகின்ற ஒவ்வொன்றும் பேரழிவுக்குள்ளாக நம்மை வழி நடத்தும் அப்படின்றத என்ன பண்ணணும், நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல என்ன பண்ணா, சில சமயத்துல இருக்கிறது 4 சர்ச் மெம்பரு. இந்த 4 சர்ச் மெம்பர் ஒரு போர்டு மீட்டிங் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப 4 பேருடைய செயலும் 4 விதமா இருக்கும். நான் சில இடத்துல பாஸ்டா இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு. சில இடத்துல பாஸ்டா இருக்கும்போது ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்லுவாரு, பாஸ்டர் இதை அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னுவாரு. நான் அதுல இருந்து 2 செகண்ட் அப்படி ஒரு 2 ஸ்டெப் ஒத்து வச்சிருப்பேன். இன்னொருத்தர் வருவாரு, அவரு இதை அனௌன்ஸ் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னுவாரு. நான் அங்கிருந்து இன்னொரு 2 ஸ்டெப் எடுத்திருப்பேன். என்ன பண்ணுவாருன்னா, இன்னொருத்தர் வருவாரு, அவரு ஒண்ணு சொல்லுவாரு, இதை அனௌன்ஸ் பண்ணுங்கன்ட்டு. இது 3த்தையும் நான் அனௌன்ஸ் பண்ணனா 3 விதமா இருக்கும். 3 டைரக்ஷன்ல இருக்கும். 3 பேருக்கும் ஆபத்தா இருக்கும். இதெல்லாம் நடக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னா, பொறுமை இல்ல. சரி, யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க, சரி அவங்களை எப்படி சரி பண்ணலாம், கமிட்டி கூடி அவன் எப்படி தப்பு பண்ணலாம், அவன் எப்படி எல்டரா இருக்கலாம், அவன் எப்படி பாஸ்டரா இருக்கலாம், அவன் எப்படி விசுவாசியா இருக்கலாம் அப்படின்னு யோசிக்காம, சரி விழுந்துட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, அவங்களை எப்படி மீண்டும் கடவுள்கிட்ட கொண்டு வரலாம் அப்படின்னு ஏதாவது போர்டு மீட்டிங் நடக்கா? சொல்றேன், எனக்கு தெரியல. குஜராத்தில் ஒரு சின்ன சர்ச்சின்றதுனால எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. இதை நான் யோசித்த உடனே எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. இது பெரிய பெரிய சர்ச்சைகளுக்கு பொருந்தோம்னு வச்சுங்களேன். ஆனா சின்ன சர்ச்சா இருக்கிற பிள்ளைங்க நமக்கு யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு விசுவாசிங்க தப்பு பண்ணிட்டாங்க, இல்ல அவங்க சர்ச்சுக்கு வரல, அவங்க நின்றுட்டாங்க, இல்ல ஏதோ ஒரு காரியங்கள் நடந்துருச்சு, நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னா, எப்படி மீண்டுமாய் அவர்களை சத்தியத்திற்குள்ளாக நிலைநிறுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் நம்ம தீர்மானம் எடுக்கணும். அப்படி தீர்மானம் எடுத்தாதான் ஆவிக்குரிய தீர்மானம். அதை விட்டுட்டு மெஜாரிட்டி எடுத்து அவனை என்ன பண்ணணும், சபையை விட்டு தூக்கணும், அவனை சபையை விட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, அப்புறம் எப்படிங்க நீங்களே நானும் ஆவியில நடத்தப்படுகிறோம்? ஆண்டவர் நினைச்சா நடக்கும். ஆண்டவர் நமக்கு ஒரு தீர்மானம் பண்ணி, வா இவங்களெல்லாம் சபையை விட்டு தூக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா யாரும் நிலை நிற்க முடியும்? ஒரு சர்ச்சை நடக்குமா? ஒரு சர்ச்சை நடக்குமா? இல்ல ஒரு ஊழியக்காரன் நின்று பேச முடியுமா? முடியாதுங்க. அப்ப நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அநேக விசுவாச பிள்ளைங்க கோபத்தோடு இருக்கிறாங்க, அநேக விசுவாச பிள்ளைங்க வைராக்கியத்தோடு இருக்கிறாங்க, அநேக விசுவாச பிள்ளைங்க இதுல இப்படிப்பட்ட காரியங்களை வைராக்கியத்தோடு இருக்காங்க. ஆனா விடுறது கிடையாது. அவன் திரும்பி எல்டரா இருக்கக்கூடாது, அவன் பாஸ்டரா இருக்கக்கூடாது, அவன் ஊழியரா இருக்கக்கூடாது, அவன் என்ன இதா இருக்கக்கூடாது,
அவன் விசுவாசியா இருக்கக்கூடாது, அவன் அந்த டீக்கனா இருக்கக்கூடாது. ஏன்டா அவன்கிட்ட மாரல் கேரக்டர் சரியில்லை, இப்படி இல்லை அப்படி இல்லை. சரி, திரும்ப கொண்டு வரதுக்கு என்ன வழி? சரியில்லை தான் வேதம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களானார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்படிங்களா? அப்ப நான் ஒரு காலத்துல ரைட்டா இருக்கலாம், இன்னொருத்தன் அந்த காலத்துல தப்பா இருக்கலாம். நான் எது தப்பா இருக்கிறேனோ அதை பத்தி நான் யோசிக்காம, நான் எது ரைட்டா இருக்கிறோம் அதை பார்த்து யோசித்து அவன் அதுல இல்லைங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமே, கடவுள் நம்மளை பார்த்தா என்ன பண்ணுவார்? அப்ப நம்ம எந்த ஒரு தீர்மானம் அடுத்தவரை சார்ந்து நம்ம தீர்மானம் எடுக்கின்ற பொழுது அன்போடு சாந்தத்தோடு, தேவன் எப்படி தீர்மானம் எடுப்பாரு? நல்லா யோசித்து பாருங்களேன். தலையில கொட்டினாங்க, யாரை நம்ம கொட்டுவோம்? யாரை கேவலப்படுத்த நினைக்கிறோமோ நம்மளை விட சின்னவங்கள தலையில கொட்ட நினைப்போம். ஜீசஸ தலையில கொட்டினாங்க, மூஞ்சில துப்புனாங்க, முள்முடி வச்சு ஏதோ யூதருக்கு ராஜா அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய சரீரத்தை எல்லாம் கிழித்து எடுத்தார்கள், அவரை நிர்வாணப்படுத்தி சிலுவையை ஆணி அடித்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே இவர்களை. அவர் தீர்மானம் எப்படி இருக்கு? எதுங்க ஸ்பிரிச்சுவல் தீர்மானம்? எது ஸ்பிரிச்சுவல் தீர்மானம்? நாம யூகித்த ஒன்றை நம்முடைய ஞானத்தோடு பயன்படுத்தி நம்முடைய அனுபவத்தோடு போட்டு இவன் செஞ்சிருப்பான் அப்படின்றது ஸ்பிரிச்சுவல் தீர்மானமா? ஆண்டவர் பிதாவே இவர்களை மன்னியம் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொல்வது ஆவிக்குரிய தீர்மானமா? ஆண்டவர் நமக்கு கத்து தராருங்க. ஏன்னா வேதம் ஃபுல்லா நம்ம வாசிக்கிறோம், ஆனா அதன்படி நம்ம நடக்கிறோமா அப்படின்னு பார்த்து நம்ம என்ன பண்ணோம்? கேள்வி கேட்கணும். நம்மனா தேவனுடைய வார்த்தைய, நம்முடைய அனுபவம், பைபிள் நிறைய தெரியும், நான் எப்படி எத்தனை வருஷம் தெரியுமா அவங்களையும் செஞ்சிருக்கிறேன், அந்த அனுபவம், பாரம்பரியம், இதெல்லாம் வச்சு அது தேவனுடைய சித்தமா இருக்கும் அப்படி நம்ம நினைச்சோம் அப்படின்னா வேதம் சொல்வது ஆபத்து. அந்த அனுபவத்தை அந்த அனுபவத்தை போட்டுக்கும். அவனை எடுத்தாச்சுல இவனை எடுத்துட்டோம். ரெண்டு பேரையும் எப்படி திரும்ப கிறிஸ்துவனை கொண்டு வந்து வாங்கணும்? ரெண்டு விசுவாசிகள் மனம் வாங்கல் பொழுது அவங்களை எப்படி ஒன்னா சேர்க்கணும் என்றதை விட்டுட்டு அவங்களை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிற யாருமே ஆவியினால வழி நடத்தப்படலை அப்படின்றத இந்த பாடத்தின் மூலமா நம்ம புரிந்து கொள்ளணும். இன்னும் சில சமயங்கள்ல சபையினுடைய விஷயங்களா இருக்கட்டும், அல்லது தேவனுடைய சித்தமா இருக்கட்டும், நாம என்ன நம்புறோமோ அதை விட்டுட்டு தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் அது நம்ம என்ன பண்ணோம்? தெளிவா நம்ம செயல்படுத்தணும். ஒருவேளை நமக்கு அனுபவம் இல்லாத இருக்கலாம், நுண்ணறிவு இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய ஞானத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு காத்துலன்னு வச்சுங்களேன், நம்ம ஆட்டோமேட்டிக்கா மாமிசத்தின்படி நம்ம நடந்துருவோம். அதுதான் நமக்கு நீதிமொழிகள்ல இருந்து நம்ம ஒரு நம்ம என்ன போறோம்? நம்ம கத்துக்க போறோம். மாஸ்டர் கேக்கல. மனுஷனுக்கு செம்மையாய் நெட்வொர்க் இஷ்யூ ஆகுது. ஜாயின் ஆகுது. ஜாயின் பண்ணா நெட்வொர்க் இஷ்யூ. அங்க ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. பாஸ்டர் ஜாயின் பண்ணுவாங்க. அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை எடுப்போம். மகா உன்னதங்களில் வாசமா இருக்கிற தகப்பனே, இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி ஆண்டவரே. நல்ல ஒரு சத்தியத்தை பகிர்ந்து வருகிற போதகர் டேவிட் நேசகுமார் அவங்களுக்காக நன்றி எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எடுக்க போற தீர்மானங்கள் மாம்சத்தின் பிறகு அல்லாமல் ஆண்டவரே ஆவிக்குரிய தீர்மானங்களாக நாங்கள் எடுக்கத்தக்கதாய் எங்களை ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஆவிக்குள்ள வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தின்படி ஆண்டவரே, உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்பட எங்களை தொடர்ந்து அப்படிப்பட்ட ஆவியானவர் கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரை கத்தாவே, இந்த நெட்வொர்க் இஷ்யூ காரியங்களையும் ஆண்டவரே நீங்க இணைக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆவியானவர் எங்களோடு இடைபெற வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆவிக்குரிய தீர்மானங்களை நாங்கள் எடுக்கத்தக்கதா எங்களை ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஆவிக்குள்ள, உங்களுடைய பரிசுத்தத்துக்குள்ள, உங்களுடைய சத்தியத்துக்குள்ள நீங்க வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் கத்தாவே. தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம்.
விசேஷமாக இந்த வேளையில ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். பாஸ்டர் பேசுங்க பாஸ்டர். சரி, ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு முடிவுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம் இல்லைங்களா? என்னன்னா, இந்த வசனத்தை நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னா, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வண்டிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழி அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுத்தருது. அப்ப நம்ம என்ன வழிகள், நம்முடைய வழிகள் என்ன? ஏன்னா இந்த வசனத்தை நான் வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன் பைபிள் ஸ்டடிக்கு போறதுனால. அநேக இல்லங்களுக்கு போகின்ற பொழுது நான் இந்த வசனத்தை அடிக்கடி நான் உபயோகிப்பேன். எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒண்ணு நல்லதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். அது எல்லா விதத்திலும் இருக்கலாம். ஆவிக்குரிய விதத்துல கூட இந்த சபை நல்லது, இந்த சத்தியம் கரெக்ட், நான் இந்த சத்தியத்தை நான் நம்புறேன், இது கரெக்ட், ஆவியானவரை பத்தி இது கரெக்ட், அல்லது ரகசிய இருக்கா, அல்லது சேபத்தா, அல்லது கற்பனையா, ஏதோ ஒண்ணு நான் நம்பி அது கரெக்ட்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா வேதத்தின்படி அது இல்லாத பொழுது என் மனசு என்ன பண்ணணும்னா, புரிந்து கொள்ளணும். வேதத்தின்படி இருக்கிறத மட்டும்தான் அதை நான் நம்பணும் அப்படின்னா அதுதான் தேவனுடைய வழி. அதனாலதான் வேதம் சொல்லுது, இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம காத்திருந்து அல்லது தேவனுடைய சித்தத்தை அறிந்து நமக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி இல்லை, அது ஒரு நம்மை மரணத்திற்குள்ளாக வழி நடத்தும் அப்படின்னு தேவனை சார்ந்த வழிகளை நம்ம என்ன பண்ணணும்னா கொண்டு போகணும். நான் ஃபைனலா ஒரே ஒரு ஸ்லேட்ஸ் மாத்திரம் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு நான் நிக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அது முக்கியமா கருதுனால அது ஒண்ணே ஒண்ணு தயவுசு கொஞ்ச நேரம். லாஸ்டா ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காமிச்சேன். தெரியுதுங்களா? என் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது ஐயா. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுகைக்கு முன்னானது மனமேட்டிமை. எஸ் எஸ் கரெக்ட் இல்லைங்களா? அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை. நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அப்ப இந்த வசனத்தை நம்ம முடிக்க போறோம் அப்படின்றத மாத்திரம் யோசித்துக்காதீங்க. ஒருவேளை எனக்குள்ள அகந்தை இருக்கும் அப்படின்னா, எனக்குள்ள பெருமை இருக்கும் அப்படின்னா, அல்லது எனக்குள்ள வைராக்கியம், தவறான வைராக்கியங்கள் இருக்கணும். சத்திய வைராக்கியம் இருந்தா அது வேற, தவறான வைராக்கியம் இருக்கும் அப்படின்னா, என் மனதுக்குள்ள கோபங்கள் இருக்கும் அப்படின்னா, அல்லது பகை இருக்கும் அப்படின்னா, சண்டை சச்சரவுகள் இருக்கும் அப்படின்னா, இப்ப நான் புரிஞ்சுக்கணும், நான் மாமிச பிரகாரமா தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நடந்துட்டு இருக்கிறேன். அது வேதம் சொல்லுது. அது என்ன பண்ணா எனக்கு வழியை காமிச்சிரும். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை. இல்லைங்களா? நம்ம எவ்வளவுதான் படிச்சிருக்கோம், எவ்வளவு சொத்து இருக்கு, பணம் இருக்கு, பதவி இருக்கு, என்ன அல்லது என்ன எப்படி இருக்கிறோம், நம்முடைய மேன்மை என்ன, உயர்வு என்ன, தாழ்வு என்ன, இதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. இது நம்மள அகந்தைக்குள்ள கொண்டு போனா என்ன பண்ணணும்னா விழுதல் தான் இருக்கும் அப்படின்றத வேத வசனம் நமக்கு சொல்லுது. நான் ஒருவேளை இங்க ஒரு இது போட்டிருக்கிறேன், ஒருவேளை அது இங்கிலீஷ்ல இருக்கு, நீங்க பாத்துக்குங்க. ஏன்னா படிச்ச டாபிக் என்னது? ஆவியிலா அல்லது அல்லது மாமிசத்திலா, இல்லைங்களா? அது மாமிசத்தில் அல்லது ஆவியில எடுக்கிற தீர்மானம், இல்லைங்களா? இங்கே நான் எல்லாத்தையும் நான் சொல்ல போறதில்லை, அதனாலதான் உங்களை பார்க்க சொல்லிட்டேன். நீங்க இதுல எந்த லைன்ல இருக்கிறீங்க பாத்துங்க. பொய் சொல்றீங்களா? ஸ்பிரிட்ல இருக்கு, ஆவிக்குள்ள இருக்கிறீங்களா? இல்லைங்களா? இது உலக பிரகாரமான ஆசைகள் இருக்கா, அல்லது அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணணும், அடக்கி ஆளணும்னு நினைக்கிறோமா? வார்த்தைகளை அப்படியே மாத்தி நம்ம என்ன நம்முடைய ஞானத்தெல்லாம் பயன்படுத்தி அப்படியே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? இல்ல விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பொறாமைகள், பெருமை, இன்னும் நிறைய இருக்கு. விக்கிர ஆராதனை எல்லாம் நீங்க பாத்துங்க. இதெல்லாம் ஏதாவது ஒண்ணு நம்மள்ட்ட இருக்கா? நான் நினைக்கிறேன், ஒருவேளை அடல்ட்ரி இல்லைனாலும், ஆசைகள் இல்லைனாலும், இல்லை யாரையும் கண்ட்ரோல் பண்ண நினைக்கலனாலும் சர்வசாதாரணமா பொய் சொல்லிடுறோம், இல்லைங்களா? வாயை திறந்தா எந்த கிறிஸ்தவ வாயில பொய் வரல. அவங்கள காப்பாத்தான் சொன்னேன், இவங்களை காப்பாத்தான் சொன்னேன். பொய்னா பொய் தான். அது சின்ன பொய், நல்ல பொய் அப்படின்றது கிடையாது. வேதம் நமக்கு தெளிவா சொல்லி இருக்கு, இல்லைங்களா? அப்ப இன்னுமே எப்பதான் நம்ம இந்த சைடு வர போறோம்? நம்ம சொல்லிடுறோம், என்கிட்ட ட்ரூத் இருக்கு, என்கிட்ட சாந்தம் இருக்கு, என்கிட்ட நான் அப்படியே ஆண்டோருக்கு நான் சரண்டர் பண்ணியிருக்கிறேன், என்கிட்ட பரிசுத்தம் இருக்கு, என்கிட்ட விசுவாசம் இருக்குன்னு சொல்லிக்கிறோம். அது வாய் லெவல்ல தான்.
நான் கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர்ட்ட லவ்விங் இருக்கு? அன்பு எத்தனை பேர்ட்ட இருக்கு? அதான் வேதம் சொல்லுது, ஆதியில நீ வச்ச அன்பை மிஸ் பண்ணிட்ட. இன்னைக்கு நிறைய சபையில அதுதாங்க பிரச்சனை. அவங்கள்ட்ட அந்த அன்பு இருக்காது, மற்றதெல்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க, ஆனா அன்பு இல்லை. அப்ப அன்பு இல்லைன்னா நான் என்ன பண்ணிடுறேன்? ஆட்டோமேட்டிக்கா இன்னுமே இயேசுவை அறிந்துட்டு பிறகும் மாமிச பிரகாமா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் எப்படிங்க பரலோகம் போவேன்? இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஏன்டா தலைப்பு அது தானே, டிசிஷன் இன் தி ஃபிளஷ் அண்ட் இன் தி ஸ்பிரிட். இப்போ நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் எடுக்க போற தீர்மானம் ஆவிலா அல்லது மாமிசத்திலா? மாமிசம்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. இன்னும் நீங்க கலாத்தியர் புத்தகத்தை ஃபுல்லா வாசிங்கன்னா இன்னும் தெரிஞ்சிடும். ஆவியின் கனிகள் என்ன, ஆவியான வாழ்வுனா என்ன, ஆவியினுடைய குணலட்சணம்னா என்ன தெளிவா தெரிஞ்சிடும். அது தேவனுடைய பிள்ளைகள் தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. ஏதாவது ஒன்று மற்றவங்களுக்குள்ள பத்தி நான் கவலைப்படலை, எனக்குள்ள இருக்குன்னா என்னால பரலோகம் போக முடியாது. நான் ஊழியரா இருக்கலாம், நான் யாரா இருக்கலாம். இன்னும் மாமிசத்தோட நம்ம ஏன் இன்னைக்கு நிறைய ஊழியம் நடக்கல, ஏன் சபைகள் வளரல அப்படின்னா, மாமிச சிந்தைகள் இன்னைக்கு அநேக விசுவாச பிள்ளைகளை விட்டு மாறல, அநேக ஊழியர்களை விட்டு மாறல, அநேக தலைவர்களை விட்டு மாறல. இதனாலதான் ஏதாவது ஒன்று அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கு. அடிமையா இருந்தார்கள் என்பது வேற, ஆனா அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கு அப்படின்றது வேற. நம்ம தெளிவா புரிஞ்சுக்குவோம். மற்றவர்களை பத்தி நமக்கு வேண்டாம், நம்மளே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இது வரைக்கும் நான் மாமிசப்படி நடந்துட்டப்பா, இன்னைக்கு நாச்சும் ஆவிப்படி நடக்க எனக்கு கத்துத்தாருங்க ஐயா. நான் எவ்வளோ வேலை இருக்கு. நான் வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன், 40 நாள் ஜெபம் சொல்லி உட்காந்துட்டு இருக்கிறேன். 15 நாள் வரைக்கும் உட்காந்துட்டேன். என்ன தீர்மானம் பண்ணன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய நிலை என்ன, என்னுடைய ஞானம் என்ன, என்னுடைய அறிவு என்ன, நான் இவ்வளவு எனக்கு காத்திருப்பு என்ன, என் குணம் என்ன, இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆண்டவரே, ஆவிக்குரிய ரீதியில வளருவங்க தான். அதனாதான் நிக்கோதேமை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். ஆவியினால பிறகு என்னன்னு புரிஞ்சுதுங்களா? ஜலத்துல பிறகு நம்ம எல்லாம் ஞானசனம் எடுத்திருப்பீங்க, ஒருவேளை நீங்க ஞானசனம் எடுத்திருக்கலாம் இல்லைங்களா? ஜலத்துல பிறந்தாச்சு, ஆவியில பிறந்திருக்கிறீங்களா? அப்ப ஆவியில பிறகுறதுனா என்ன தெரியுங்களா? ஆண்டுடைய குண லட்சணங்களை உங்களுடைய வாழ்விலை கொண்டு வந்து கிறிஸ்துவை பிரதிபலிப்பது தான் ஆவிக்குரிய ஒரு தீர்மானம். நம்முடைய தீர்மானம் எப்படி இருக்கு இல்லைங்களா? ஒரு வேலை இது வரைக்கும் என்ன மற்றவங்களுக்கு தெரியாது. பாஸ்டர் பிரபுக்கு என்னை பத்தி தெரியாது, பாஸ்டர் பிரபுக்கு. ஆனா என்னை பத்தி தெரியும்ல. நான் எங்க திருந்தணும், நான் எந்த இடத்துல நிக்கணும், எங்க மாற்றம் வரணும், நான் எப்படி ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்கணும். இப்ப ஆண்டவருக்கு இன்னைக்கு உள்ள இந்த செகண்ட் ஆண்டு வந்தாருன்னா, இந்த மாமிச சிந்தையோடு என்னால் பரலோகத்துக்கு போக முடியுமா, போக முடியாதா அப்படின்னு எனக்கு தெரியும், என்ன குறித்து. அதே போலதான் உங்களை குறித்து உங்களுக்கு தெரியும். யாருக்காகவும் காத்திருக்காதீங்க. தேவனுடைய காரியத்துல ஆண்டவருக்கு சத்தியத்துல நிக்கணும் அப்படின்னு தீர்மானத்தை எடுங்க. ஆவியின் பக்கம் நிற்போம். அதான் ஜெயிச்ச பக்கம், ஜெயித்த பக்கம், ஜெயித்து கொண்டிருக்கிற பக்கம், ஜெயிக்க போகின்ற பக்கம் இல்ல, ஜெயம் கொண்ட பக்கம், ஜெயம் கொள்ளுகிற பக்கம், ஜெயம் கொள்ளும் பக்கம். அது ஏற்கனவே வெற்றி பெற்றாச்சுங்க. அங்க நிற்போம். போராட்டங்கள் இருக்கு. ஏண்டா பவுல் சொல்றாரு, நல்லது செய்ய நினைக்கிறேன் ஆனா முடியல, ஆனா போராட நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்ப என்ன அர்த்தம்? ஸ்பிரிச்சுவலா வாழணும்னா போராட்டம் தாங்க, போராட்டம் தான். அதுல ஜெயிக்கணும். ஜெயிக்காத விழுந்துட்டுன்னு வச்சுங்களேன், நம்ம சொல்ற பரலோகத்துக்கு நாமளே போக முடியாது. எனவே தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய குணத்தை பாருங்க. கோபங்கள், சண்டைகள், சச்சரவுகள், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், களவுகள், திருடுகள், பொய்கள், பெருமை ஏதாவது இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. தீர்மானம் எடுக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஆமென். நல்ல ஒரு சத்தியத்தை நாம் கேட்டோம். அகமதாபாத் தமிழ் திருச்சபையின் சார்பாக பாஸ்டர் டேவிட் நேசகுமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். ரொம்ப நன்றி பாஸ்டர். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய தீர்மானங்களை எடுக்க நாம் இந்த வேளையில போதகர் டேவிட் நேசகுமார் நமக்காக ஜெபிப்பாங்க. விசேஷ ஜெபம் ஜான்சி ஜெய்பால் சகோதரிக்காகவும், அவங்க அட்மிட் ஆகியிருக்காங்க ஹாஸ்பிட்டல், அவங்களுக்காகவும், அகமதாபாத் திருச்சபையில எழுப்புதல் ஏற்படுவதற்காகவும், குஜராத் ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்ளும் பாஸ்டர். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம்ப்பா. அகமதாபாத் திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாச பிள்ளைகள் மத்தியில
ஆவிக்குள்ளாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு தடங்களா இருக்கிற ஒவ்வொன்றையும் ஆண்டவர் மாற்றி கொடுங்கப்பா. பெருமைகள் ஆண்டவரே எந்த விதத்தில் இருந்தாலும் சரி அப்பா, அதை மாற்றி கொடுங்க. ஒருவேளை காத்திருக்கிற பொறுமை இல்லாத பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னாலும் ஆண்டவரே உமக்காய் காத்திருக்கிற அனுபவத்தை அவங்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே விசுவாச பிள்ளைகளிலே வியாதியோடும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் ஆண்டவரே தேவனுடைய காரியத்திற்காக அநேக ஆண்டுகளாய் ஜெபித்துக் கொண்டு காத்திருப்பார்கள் என்று சொன்னார். உம்முடைய சித்தத்தை உணர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக காத்திருப்பு ஆசீர்வாதத்தை தரும் என்ற அறிவோடு காத்திருக்க நீங்க கிருபை புரிங்க. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேர் பெறாய் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெண்களையும் மூப்பர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். அந்த பகுதியில் இருக்கிற ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களை போடுகிறோம். போதகருக்காக செபிக்கிறோம். அவருடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, எதிர்கால திட்டங்களுக்காக, ஊழியத்தை நிமித்தமாய் அவர் வைத்திருக்கின்ற அநேக ஆசைகளுக்காக செபிக்கிறோம். குஜராத் பகுதியில் நடக்கின்ற ஊழியங்களை என் தகப்பன ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நாங்க செபிக்கிறோம்ப்பா. எத்தனையோ பேர் வியாதியோடும் கண்ணீரோடும் போராட்டத்தோடும் ஆவிக்குரிய விழுகையோடும் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அநேகரை பார்த்து நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். ஆண்டவரே எங்களுக்குள்ளாக இருக்கிற குற்றத்தை இன்னைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே எங்களையும் உம்முடைய பிள்ளையாய் பார்த்து நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய திரு சமூகத்துக்கு வருவோம் என்று சொல்லி ஆவிக்குரிய ரீதியில எப்படி நாங்கள் தீர்மானம் எடுப்போம் என்று சொல்லி ஆண்டவரே ஆவியினாலே எப்போது பிறப்போம் என்று காத்திருக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, எங்களுக்கு இன்னும் தருணங்களை கொடுத்து உம்மை போல நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சிட்டு இருக்கிறோம். விசேஷமாக பூனா பகுதியில் இருக்கிற அருமையான தேவனுடைய மகள் ஜான்சிக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஜான்சி ஜெயபால் மகளுடைய நிலையை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே வென்டிலேட்டர்ல ஐசியூல உங்களுடைய மகள் படுகின்ற எல்லா பாடுகளையும் அறிஞ்சிருக்கிறீங்க, வேதனைகளை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. எதுக்குன்னு எங்களுக்கு தெரியலப்பா, ஏன் அப்படின்னு நாங்க கேட்கல. ஆனாலும் உங்களுடைய கருணைக்காக நாங்க காத்திருக்கிறோம்ப்பா. ஆனா ஒரு வார்த்தை நீங்க சொல்வீங்க அப்படின்னா அந்த மகள் மீண்டுமாய் ஆலயத்துல வந்து ஏசப்பாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த மகளாய் நீடுபடி வாழ்வதற்கு ஏதுவாக அந்த மகளை தொடுபடியாய் நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அவர்களுக்காய் கலங்கி நிற்கிற அவருடைய உற்றார் பெற்றோர்கள் அவரை சார்ந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. நம்பிக்கைகளுக்காய் நாங்கள் பிரார்த்திக்கிறோம்ப்பா. மருத்துவ உதவி செய்கிற டாக்டர், நர்சஸ், அந்த மருத்துவமனையில் இருக்க ஒவ்வொருவரையும் தேவன் தொடுங்கப்பா. அந்த பிள்ளைகள் காண வேண்டும், ஒரு மாற்றத்தை இவருடைய வாழ்விலே காண வேண்டும். ஆண்டவரே இவர்கள் மீதமான திருச்சபையினுடைய தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி புறஜாதி டாக்டர்ஸ், நர்சஸ் ஆண்டவரே இவருடைய வாழ்விலிருந்து மாற்றத்தை காணணும்ப்பா, அதிசயத்தை காணணும்ப்பா. இவர்கள் மீண்டும் உயிர் பெற்று நின்று கர்த்தருக்காய் சாட்சியா இருப்பதை அவர்கள் கண் பார்க்க வேண்டும். ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்கப்பா. மீண்டும் நீர் கொடுக்கிற அந்த ஜீவனோடு கூட அநேக இடங்களில சாட்சியாய் உண்மை சுமந்து செல்வதற்கு ஏதுவாக அப்பா ஒரே ஒரு தருணத்தை அருமையான மகள் ஜான்சி அவங்களுக்கு நீங்க தரும்படி ஆட்சேபிக்கிறப்பா. அவங்களோடு கூட இருங்க, அவங்களை வழி நடத்துங்க. ஒருவேளை அவருடைய நினைவுகள் எப்படி என்று நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. அவருடைய செயல்கள், அவருடைய பார்வைகள், அவருடைய என்ன போராட்டங்கள், அழுகைகள், வேதனைகள், வலிகள் எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்கிறீங்க ஐயா. என் ரட்சகரே, இதுவேளை கல்வாரி சிலுவையிலே நீர் பட்ட பாடுகள் ஆண்டவரே எவ்வளவு பெரியது நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் ஐயா. அதுல ஒரு துளி இது இருந்தாலும் நீர் ஒரு வார்த்தை சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரே உங்களுடைய மகள் மீண்டுமாய் எழுந்து கர்த்தருக்காய் நிற்க முடியும். என் ஆண்டவர் கிருபை தாருங்க, என் ஆண்டவர் வழி நடத்துங்க, செபத்தை கேளுங்க. என்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவி எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையாய் வாழ்வதற்கு பலன் தாருங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்காய் காத்திருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கற்றுத்தாருங்கப்பா. என்னுடைய தீர்மானங்கள் முழுவதுமாய் நீராய் நீராய் உங்களுடைய சன்னதியிலிருந்து வருகிற தீர்மானங்களாய் இருக்கட்டும். இந்த இணையத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேர் போராய் குடும்பமாக எதிர்காலத்திலே பார்க்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வழி நடத்துங்க. எங்களுடைய தீர்மானங்கள் தலைவர்களா இருந்தாலும், போதர்களா இருந்தாலும், விசுவாச பிள்ளைகளா இருந்தாலும் ஆண்டவரை அடுத்தவரை உயர்த்தி விட வேண்டும், தூக்கி விட வேண்டும் என்று சொல்லி இருப்பதற்கு பலன் தாருங்க. கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல், சுகம், பலன், ஆவிக்குள்ளாக எடுக்க வேண்டிய தீர்மானம் எங்களுக்கு உதவி புரிய நாங்கள் எங்களை சமர்ப்பிக்கின்றோம். ஆமென். ரொம்ப நன்றிங்க பாஸ்டர். மறுபடியும் திருச்சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சோத்திரம். தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கங்கள். பாஸ்டர்